நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது வார்த்தை உண்மை என மகாதேவர் எனக்கு காட்சி தந்ததும் எனக்கு உரியவராக மறுப்பதும் ஏன்? அவர் நெருங்கிய பின்பும் அவர் விலகிச் செல்வதாக உணர்வு ஏற்படுகிறது. இவ்வாறு என்னை தவிப்பில் ஆழ்த்துவது எதனால்? ஏன்? எமது உணர்ச்சிகளை புரியாதவர் போல் பாசாங்கு செய்வது எதனால்? ஒருவேளை நான் பிரஜாபதியின் மகள் என்ற காரணத்தினாலா? அதனால்தான் என்னை அவர் ஏற்க மறுக்கிறாரா? மகாசபை தன்னில் நேர்ந்ததை எதுவாயினும் அது எங்கள் இருவரது சங்கமத்தை பாதிக்குமா? நன்கறிவேன். நான் அவர் யோகி என்பதை உணர்ந்தவள் நான். எனினும் தேர்ந்தெடுத்த இம்மார்க்கத்தினில் மீண்டும் திரும்புவதானது இனி எனக்கு சாத்தியமல்ல. என் செய்வேன் நான்? விடை தமக்கு முன்பாகவே உள்ளது. அதனை ஸ்பரிசியுங்கள். அவரும் நானும் வெவ்வேறல்ல. நான் அவருக்குரியவள் தான். அவரில் சரி பாதி. இதனால் தான் அந்த உருவமானதை நான் மீண்டும் மீண்டும் எனது கனவினில் கண்டேன். மூர்க்கத்தனத்தினால் அதனிடம் அச்சம் கொண்டேன். உணர தவறினேன். அவர் கூற மறுத்தாலும் சத்தியமானதை நான் இன்று தரிசனம் செய்தேன். இனியும் அவர் என்னை விலகலாகாது. என் இதயத்தின் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவர் வந்துதான் தீர வேண்டும். இனி அவர் என்னை ஏற்கத்தான் வேண்டும். அதுவே விதி. என்னை அவர் ஏற்பதை தவிர வேறு மார்க்கமில்லை.
இன்று தமது உதவியினால் இவ்வினாக்கள் அனைத்திற்கும் விடை கண்டேன். இனி என் மனதில் ஐயம் இல்லை, அச்சமும் இல்லை. எனினும் உண்மையை உணர்வதற்கு நான் எவ்வளவு தாமதித்திருக்கிறேன். என்ன ஒரு அறியாமை! ருத்ராட்சத்தை கண்டதும் ஏற்காமல் எத்தனை நேரத்தை வீணடித்தேன். எனினும் நிகழ வேண்டியது இதுதான் எனில், இது குறித்து நான் உணர இத்தனை தாமதம் எதற்கு? காலம் கணியாமல் காரியம் கணியுமா தேவி? எனினும் இன்று தாம் தன்னிலை உணர்ந்தது குறித்து உவகை கொள்கிறேன். நன்கு பயிற்சி தேவை. பயிற்சியை தொடருங்கள், விரைவில் வருகிறேன். சதி, எங்கு சென்றிருந்தாய் நீ? எனது வினாக்களுக்கு விடை தேடுவதற்கு. எத்தகைய வினா? கூறுகிறேன், எவர் வசமும் விடையில்லாத வினாக்கள். கேள் சதி, என்னிடம் புதிர்கள் கூறாதே. இல்லை மாதங்கி, புதிருக்கு விடை கிடைத்து விட்டது. உடன் என்னுடன் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கு சென்றிருந்தாய்? பிரசுதி அவளை அனுப்பியது நான் தான். வனத்தில் சற்றே உலவச் சென்றாள். மான்களைக் கண்டு ரசிக்கச் சென்றாள். அவைகளைப் போலவே அபிநயிக்க ஒரு பயிற்சி. ஆகட்டும், சென்று உடை மாற்று. தாம் கவலை கொள்ள எதுவும் இல்லை. இவளை அழைத்து வருவது என் பொறுப்பு. வாசதி, மகாதேவா, எனது புதல்வனின் செய்கைக்காக நான் வருந்துகிறேன். நிகழ்வது அனைத்தும் புதிர்களாக உள்ளன. எனினும் ஒன்று மட்டும் உறுதி, அவன் அவமதித்தது தம்மை மாத்திரமல்ல, அவன் தந்தையான என்னையும் தான். தட்சனை தாம் மனமுவந்து மன்னிக்கு மட்டும் தந்தையான நானும் மன்னிக்க மாட்டேன். இருப்பினும் ஒரு வேண்டுதலோடு தம்மை நாடி வந்தேன்.
அவன் செய்தது யாதொன்றாயினும் அதற்குரிய தண்டனையை சத்திக்கு அளிக்க வேண்டாம். தமக்கு நினைவுள்ளதா? பல கற்ப கோடி காலங்களுக்கு முன்பு தனியொருவனாக தொடர்ந்து இந்த சிருஷ்டியை படைத்து நான் களைத்திருந்த சமயம் தம்மை நினைத்து நான் கடும் தவத்தில் ஈடுபட்டேன். அத்தவத்தின் பலனாக தாம் என் முன் தோன்றி எனக்கு தரிசனம் அளித்தீர்கள். நான் படைத்த சிருஷ்டிக்கு நிரந்தரத்துவத்தை அளிக்க என் பணிவான பிரார்த்தனையை ஏற்று தேவி சக்தியிடமிருந்து பிரிய சம்மதித்தீர்கள். அவர்களை தியாகம் செய்தீர்கள். தாம் தனிமையில் ஆழ்ந்தீர்கள், முழுமை இழந்தீர்கள். எனினும் இன்று தாம் அன்று செய்த தியாகத்தினால்தான் சிருஷ்டியில் கோடானு கோடி உயிரினங்கள் தழைத்தோங்கி ஜீவித்து வருகின்றன. ஆகவே தேவி சக்தியினை மீண்டும் தம்மோடு ஒருங்கிணைக்க நிர்ணயம் செய்தேன். மீண்டும் தாம் முழுமையடைவதே எனது அவா. ஆகையினால் தான் என் ஆணையை ஏற்று என் மகன் தக்ஷன் கடும் தவமிருந்து தேவி சக்தியின் அருளை பெற்றான். அவர்களையே தன் புதல்வியாக அவதரிக்க பிரார்த்தனை செய்தார். ஆம் மகாதேவா, சத்தியே சக்தி தேவியின் அவதாரம். எனவே சத்தியை ஏற்க வேண்டுகிறேன். இதை என் பிரார்த்தனையாக கருதுங்கள். சற்றே தயை செய்ய வேண்டும். தட்சனின் பிழைக்கான தண்டனையை இனி சத்திக்கு வழங்க வேண்டாம். சத்தி, நான் கூறுவதை கேட்கிறாயா இல்லையா? தாம் அறிவீர்களா, நான் ஈசனில் பாதியானவள். சதி, சிவலிங்கத்தை ஸ்பரிசித்த கணத்தினில் பூரண சத்தியத்தினை உணர்ந்தேன். இந்த ருத்ராட்சம் கிடைத்தது. அர்த்தநாரீஸ்வரர் குறித்த கனவு தாமரை மலர்களில் சிவனின் பெயரை ஏற்றியது. அனைத்திற்கும் காரணம் ஒன்றுதான். நான் அவருக்காக ஜனித்தவள் என்பதை எனக்கு உணர்த்துவதற்காகவே நிகழ்ந்தது. மாதங்கி, தாம் ஒன்று அறிவீர்களா? இன்று இந்த சிருஷ்டி முழுவதும் மையல் எனும் வனத்தில் ஆழ்ந்திருப்பதாக ஒரு உணர்வு எழுகிறது. நாலாபுரமும் காதல் விழா நடக்கிறது. எங்கெங்கும் அவர் பெயரே ஒலிக்க கேட்கின்றது. தாம் கூறியது உண்மைதான் மாதங்கி. மையல் மிகவும் ஆபத்தானது. மனதில் துவங்கி இதயத்தை கடந்து செல்கிறது. எனது இதயத்தை அது கடந்து விட்டது மாதங்கி. எனக்கு ஏற்பட்ட இந்த இன்ப உணர்ச்சியினை தெரிவிக்கும் துணிவும் வந்துவிட்டது. அனைவருக்கும் கூறப்போகிறேன். நான் பெற்ற பரவசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஈசன் மீது நான் கொண்ட மையல் தனை அனைவருக்கும் வெளிப்படுத்தும் எண்ணம் தோன்றுகிறது. தாம் தானே கூறினீர்கள், சங்கீதம், நடனக்கலை இவற்றின் வாயிலாக நம் உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலும் என்றீர்களே. இன்று நான் செய்ய போவதும் அதுதான். என் நடனத்தினால் அனைத்தையும் வெளிப்படுத்தப் போகிறேன். இன்று என் நடனத்தினை காண அவரும் தரிசிப்பார். அதை இந்த பரிபூரண சிருஷ்டியும் கண்டு களிக்கத்தான் போகிறது. இன்று மட்டும் இருமாந்திருந்தேன். மையல் என்னும் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் மாதங்கிக்கு ஒரு இணை இல்லை என்று கருதியிருந்தேன். எனினும் நீ கொண்டிருப்பது மையல் அல்ல, இது மையலின் உச்சகட்டம். என்று உன்னை இவ்விதம் கண்டு எனது வாழ்விற்கொரு அர்த்தம் கிடைத்ததாக முதன்முறையாக உணர்கிறேன்.
உனது இந்த மந்தகாச புன்னகை 1000 காவியங்கள் படைக்கின்றன. இந்த மாதங்கி உனக்கு ஒரு ஆசி வழங்கவும் எண்ணுகிறேன். என்றும் இன்பம் பெறுவாய். உனது கனவுகள் ஈடேறட்டும். ஈசன் இந்த மாதங்கியின் அனைத்து சுகங்களையும் பறித்துக் கொள்ளட்டும். அதற்கெல்லாம் ஈடாக உன் விருப்பத்தை பூர்த்தி செய்வாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தக்ஷன் செய்கைகள் யாவும் என்னை சலனப்படுத்தவில்லை. ஆகையால் தண்டனைக்கு அங்கு இடமில்லை. இருப்பினும் சத்தியம் யாதெனில் பறித்த மலர் மீண்டும் செடியில் இணைவது இல்லை. பிரிந்த ஆன்மா மீண்டும் சரீரத்தில் இணைவதும் சாத்தியமில்லை. இதுவே தாம் படைத்திருக்கும் சிருஷ்டியின் விதிகள். அதுவே சிருஷ்டியின் நிரந்தரத்திற்கு ஆதாரம். ஆகையால் தேவி சக்தியினை என்னோடு ஒன்றிணைக்கும் தமது பிரயத்தனங்கள் வியர்த்தங்களே ஆகும். தேவி சக்தியினை தியாகித்து விட்டேன். ஆகையால் மீண்டும் அவர்களை எந்த ஒரு ரூபத்திலும் நான் ஏற்பதானது சாத்தியமாகாது.